Hi all, welcome back to DotNet Tamizha. ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வெப் அப்ளிகேஷனில் வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத வந்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்துடும். ஸோ எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த கான்செப்ட் வந்து வெப் அப்ளிகேஷனை பேஸ் பண்ண கான்செப்ட். நார்மலாக வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து ஸ்டேட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் ஸ்டேட்லெஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வர் இருக்குது. ஸோ இந்த சர்வரில் வந்து நிறைய கிளைண்ட் வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. அதை வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சர்வர்கிட்ட வந்து இந்த கிளைண்ட் வந்து இந்த பர்டிகுலர் கிளைண்ட் வந்து ஒரு பேஜை வந்து கேட்கும்போது சர்வர் வந்து அந்த பேஜை வந்து இந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடும். ஸோ சர்வர் வந்து எதையுமே ரிமெம்பர் பண்ணி வச்சுருக்காது. அடுத்த ரெக்வஸ்ட்டு அந்த சேம் கிளைண்ட்லேருந்து வந்தாலும் சர்வருக்கு வந்து ஏற்கனவே இதுக்கு சர்வ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனோ இல்லை எதையுமே வந்து அதை ரிமெம்பர் பண்ணியிருக்காது. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான ஸ்டேட்டுமே வந்து அந்த சர்வரில் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ இதனால தான் வந்து நார்மலாக வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து ஸ்டேட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நார்மல் வெப் அப்ளிகேஷனுக்கு ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோவை கன்சிடர் பண்ணுங்களேன். பேஜ் 1, 2, 3 அப்படின்னு இருக்குது. பேஜ் ஒன்றுக்கு அப்புறம் தான் வந்து பேஜ் 2 வந்து சென்ட் பண்ணணும். பேஜ் 2க்கு அப்புறம் தான் வந்து பேஜ் 3 வந்து யூஸர் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ சர்வர் வந்து சர்வரில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சர்வர் வந்து இதை ரிமெம்பர் பண்ணிக்கணும். கிளைண்ட் வந்து ஃபஸ்ட்டு பேஜை கேட்கும்போது ஃபஸ்ட்டு பேஜை வந்து சர்வர் வந்து கொடுக்கும். செகண்ட் பேஜை கொடுக்கும்போது சர்வருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், அதாவது இந்த பர்டிகுலர் கிளைண்ட் வந்து ஃபஸ்ட்டு பேஜை வந்து ஏற்கனவே சர்வ் பண்ணியாச்சு அப்படிங்கிறது வந்து சர்வர் வந்து ஒன்று ரிமெம்பர் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா கிளைண்ட் வந்து அதை ரிமெம்பர் பண்ணி நான் ஃபஸ்ட்டு பேஜை பார்த்துட்டேன், செகண்ட் பேஜை எனக்கு கொடுங்க அப்படிங்கிறத இண்டிகேஷனை வந்து சர்வருக்கு கொடுக்கணும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து ரிமெம்பர் பண்ணியிருக்கணும். ரிமெம்பர் பண்ணியிருந்தால் தான் வந்து இந்த ஸ்டேட்டை வந்து சர்வர்லேயோ இல்லை கிளைண்ட்லேயோ வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இப்படி இருந்தால் தான் வந்து அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும், கரெக்டாக போக முடியும். ஸோ அதனால் இதை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய சினாரியோ வந்து மேண்டட்ரி ஆகுது. ஸோ இதை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து மெயின்டைன் பண்ணியே தீரணும். ஒன்று சர்வரில் வைக்கலாம், இல்லை கிளைண்ட்டில் வைக்கலாம். ஸோ கிளைண்ட் வந்து சர்வர்கிட்ட சொல்லலாம், நான் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு பேஜை பார்த்துட்டேன், ஸோ செகண்ட் பேஜை கொடுங்க அப்படிங்கிறத சர்வர்கிட்ட சொல்லலாம். அதே நேரத்தில் இல்லைன்னா சர்வருக்கு வந்து நோட் பண்ணலாம், ரெண்டாவது பேஜை வந்து கிளைண்ட் கேட்குது அப்படிங்கிறத வந்து சர்வர் வந்து அதோட மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ இப்படி ஏதோ ஒரு வகையில் வந்து அது வந்து அந்த ஸ்டேட்டை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ்க்குலாம் நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ ஓகே, நான் இப்போ வந்து ஸ்டேட்டை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று கிளைண்ட் வந்து அந்த ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணலாம், இல்லைன்னா சர்வர் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இங்கே நான் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த பேஜை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பேஜை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறத கிளைண்ட் வந்து ஒரு இடத்துல மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லை இதே இன்ஃபர்மேஷன் வந்து சர்வரும் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து செகண்ட் பேஜை வந்து பார்க்க முடியும். ஸோ இதை வந்து ஒன்று கிளைண்ட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைனா சர்வரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து நம்மளுக்கு வந்து ASP.NETல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சைட்லையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டேட் மேனேஜர் வந்து நான் சொன்ன மாதிரி அதாவது கிளைண்ட் சைட்லேயும் பண்ண முடியலாம், சர்வர் சைட்லேயும் பண்ணலாம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து இங்கே பிக்சரைஸ் பண்ணியிருக்கேன். கிளைண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வியூ ஸ்டேட் இருக்குது, கண்ட்ரோல் ஸ்டேட் இருக்குது, ஹிடன் ஃபீல்ட்ஸ் இருக்குது, குக்கீஸ் இருக்குது, கொரி ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் சர்வர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டேட் இருக்குது, செஷன் ஸ்டேட் இருக்குது, ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸாக கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் வச்சு நீங்கள் வந்து சர்வர் சைடில் பண்ணிக்கலாம்.
ஸோ கிளைண்ட் சைடு சர்வர் சைடு இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், பெரிய வித்தியாசம் வந்துடப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ கிளைண்ட் சைடில் இருக்கிறது வந்து கொஞ்சம் செக்யூரிட்டி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வல்னரபுளானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈஸியாக வந்து அதை பிரேக் பண்ணிட முடியும். அதனால தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து சர்வர் சைடில் வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ, அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதில் உள்ள ப்ராட் கேட்டகரிஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிக்சரைஸ் பண்ண விரும்பினேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. முக்கியமாக என்னோடய சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய விரைவில் இதே மாதிரியான ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ண வர்றேன். அதுவரை ஹாப்பி ப்ரோக்ராமிங் கைஸ், ஸ்டே சேஃப், பை.